வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 10/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ரீச்சஸ் ஸ்கூல் ஆன் ஹிஸ் பைசைக்கிள் இன் 3.2 hours அட் ஸ்பீட் ஆஃப் 8 km/h. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஸ்கூலை வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து மணிக்கு 8 km வேகத்தில் வந்து கடக்குறாமா, போய் அடையிறான். சரிங்களா? On the return journey, he rests for half an hour and takes a route which is 1 km shorter. ரெண்டாவது ரிட்டர்ன் வரும்போது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பழைய ரூட்டில் போகாமல் 1 கிலோமீட்டர் வந்து அதோட ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டில் வந்து வர்றான். இப்போது வாட் ஷுட் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ஸ்பீட் ஆஃப் ஹிஸ் பைசைக்கிள் ஸோ தட் ஹீ ரீச்சஸ் ஹோம் இன் த சேம் டைம். அதாவது இதே சேம் டைம் இந்த 1.5 மணி நேரத்தில் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து மறுபடியும் அவனோட ஸ்பீட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து எவ்வளோ தூரத்தை கிடக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வேகம் வந்து மணிக்கு 8 km/h, டைம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3/2 hours. சரிங்களா? அது வந்து 1.5 hours. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா டோட்டல் வந்து எவ்வளோ வரும், 12 km டிஸ்டன்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஜேர்னியில் வந்து அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ அவனுக்கு மீதி இருக்கிற டைம் வந்து 1.5 வந்து 0.5 half an hours வந்து போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து மிச்சம் இருக்கிற டைம் வந்து இப்போ வந்து 1 hour தான் இப்போ வந்து ரிமைனிங். இப்போ டைமே இருக்குது அவனுக்கு. 1 மணி நேரத்தில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கிடக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவனோட மேலே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் போடுறான். அது வந்து 1 கிலோமீட்டர் வந்து முதல்ல இருந்த டிஸ்டன்ஸோட ஒரு கிலோமீட்டர் வந்து கம்மின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் இப்போ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நியூ டிஸ்டன்ஸ் நியூ டைம். சரிங்களா? எழுதிக்கலாம் அப்படின்னா புரிஞ்சிடும். ஸோ 12 - 1 = 11 km வந்து இருக்குது அவனோட டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன தரணும், இதே சேம் டைமில் வந்து கிடக்கணும். சரிங்களா? அப்போ 1 ஹவரில் 11 km கிடக்குன்னா அவனோட ஸ்பீட் என்ன இருக்கும், 11/1 = 11 km/h தான் அவனுடைய ஸ்பீடு. இப்போ இருக்கக்கூடிய புது ஸ்பீட். சரிங்களா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்த ஸ்பீடை விட இப்போ வந்து எவ்வளோ வந்து அவனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். ஸோ இனிஷியலாக சரிங்களா, ஓல்டு ஸ்பீடு என்ன, ஓல்டு ஸ்பீடு வந்து மணிக்கு வந்து 8 km/h. சரிங்களா? இப்போ நியூ ஸ்பீடு என்ன பார்த்தீங்கன்னா 11 km/h. எவ்வளோ கூடியிருக்கு, +3 வந்து கூடியிருக்கு. இதுலேருந்து கூடியிருக்கு, 8லேருந்து கூடியிருக்கு. ஸோ 3/8 × 100 = 37.5% வந்து அவனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணான் அப்படின்னா வந்து அவனுடைய டிஸ்டன்ஸ் இந்த 11 km வந்து அவனால் வந்து அடைய முடியும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, a solid metallic cylinder of base radius 3 cm and height 5 cm is melted to form a cones each of height 1 cm and base 1 mm. சரிங்களா? 1 mm. How many cones were found? அல்ல கொஞ்சம் ஒரு சிலிண்டர் இருக்குது, அதனுடைய அடிப்பாகத்தினுடைய ஆரம் வந்து சிலிண்டரோட அடிப்பாகம், ஒரு உருளையினோட அடிப்பாகம் எப்பயுமே வந்து ஒரு வட்டமாக இருக்கும். அந்த வட்டத்தினுடைய ஆரம் வந்து கொடுத்தாங்க 3 cm. அந்த உருளையோட மொத்த ஹைட் வந்து 5 cm கொடுத்தாங்க. சரிங்களா? இங்கே யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். 5 cm, இங்கே 3 cm கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை வந்து உருக்கி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூம்பு நிறையா வந்து கூம்பு வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அதனுடைய ஹைட் என்னவா இருக்குன்னா 1 cm இருக்குது. அதனுடைய ரேடியஸ் வந்து 1 mm இருக்குது. சரிங்களா? நல்லா கவனிங்க. 1 cm = 10 mm. சரிங்களா? அப்போது 1 mm வந்து சென்டிமீட்டரை மாற்றணும் என்ன பண்ணணும், 1/10 cm. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சிலிண்டர் வந்து உருக்கி அதே அளவு அதை தான் வந்து நம்ம வந்து கூம்பாக மாற்றுறோம். ஸோ சிலிண்டருடைய ஃபார்முலா என்ன, சிலிண்டருடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, r²h = கூம்பனுடைய பரப்பளவு என்ன, 1/3/r²h. சரிங்களா? இது வந்து உருளை, இங்கே வந்து கூம்பு. சரிங்களா? இப்போ பை அடி கொடுத்துலாமா? ரைட். இங்கே ஆரம் என்ன இருக்குது, 3 cm. ஸோ 3 × 3 ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து ஹைட் 5 cm = இங்கே என்ன வரும், 1/3 × இங்கே ரேடியஸ் என்ன கொடுத்தாங்க, 1 mm கொடுத்தாங்க. அது சென்டிமீட்டர் எப்படி மாற்றிருக்கோம், 1/10 சொல்லி மாறும். ஸோ 1/10 × 1/10. ஹைட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 cm. சரிங்களா? இன்ட்டு இங்கே முதல்ல இதை போட்டுக்கணும், சாரி இங்கே போட்டுருவோம், ஈக்குவல் டு என்னன்றது எங்கன்னா நம்பர் ஆஃப்
கூம்பு சரிங்களா. அந்த மொத்த உருளை உருக்கி எத்தனை கூம்புகள் உருவாக்குன்றதா அது என்னன்றது நம்பர் ஆஃப் கூம்பு சரிங்களா. n இன்ட்டு இதான் சரிங்களா. இப்போ வந்து சுருக்குனீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க, எஸ் பெருக்குனீங்க அப்படின்னா 3 3 9 95 45 இன்ட்டு 3 என்ன வரும் 135 சரிங்களா. 135 இன்ட்டு 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு n. அப்போ என்னோட மதிப்பு நம்பர் ஆஃப் கூம்போட மதிப்பு 13,500 கூம்புகள் வந்து உருவாக்க முடியும் சரிங்களா. அவ்வளோதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டர். ஸோ நமக்கு வந்து 1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து சென்டிமீட்டர் மாற்றோம்னா 1/10 சென்டிமீட்டர் சரிங்களா. இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றுங்க. அடுத்த கணக்கு ஏவோட மதிப்பு கொடுத்தாங்க, பியோட மதிப்பு கொடுத்தாங்க, சியோட மதிப்பு கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு -128 சரிங்களா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா -32 சரிங்களா. சியோட மதிப்பு -32. கான்செப்ட் என்ன, ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி எனில் சரிங்களா. ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு சாரி ரெண்டு கான்செப்ட். ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு கூடுதல் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப்போட மதிப்பு ஈக்குவல் டு 3abc சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா கணக்கு வந்து ஈஸி. ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு என்ன வரும் 17 கூட்டல் 15 மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் என்ன பண்ணலாம் 3abc போடலாமா. ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு என்ன வரும் 3abc மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க. இதே கான்செப்ட் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 0 சாரி ஏபிசி இந்த மூணோட மதிப்பு வந்து சேம் அப்படின்னாலும் இதே கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின். ஏ அண்ட் பி borrowed the same amount for the same period. ஏவும் பி வந்து சேம் அமௌண்ட்டை வந்து சேம் டயத்துக்கு வந்து கடன் வாங்குறாங்க. ஏ borrowed and simple interest at the rate of 8% yearly சரிங்களா. ஏ வந்து 8% தனி வட்டியில் வந்து வாங்குறான் சரிங்களா. வருடத்துக்கு 8% தனி வட்டியில் வாங்குறான். பி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5% அரையாண்டுக்கு வந்து 5% அரையாண்டுக்கு 5% வட்டி விதத்தில் வந்து கூட்டு வட்டியில் வாங்குறான். At the end of the year, the ratio of B's interest to that of A's interest சரிங்களா. அந்த வருடத்தின் முடிவில் வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள இன்ட்ரெஸ்டினுடைய விகிதம் வந்து என்ன கேட்குறாங்க சரிங்களா. ஏ வந்து தனி வட்டியில் வாங்குறான், பி வந்து கூட்டு வட்டியில் வாங்குறான் சரிங்களா. அப்போ என்னோட ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PRT upon 100 சரிங்களா. இவங்களோட ஃபார்முலா 2 வருஷத்துக்கு சரிங்களா. இங்கே பாருங்க 5% half yearly சரிங்களா. அப்போது மினிமம் 2 years ஃபார் இது வந்து 1 year அப்படின்னா வந்து மினிமம் 2 years சரிங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி அப்பான் 100 சரிங்களா. அப்போது இங்கே வந்து பிரின்சிபல் ரேட்டும் தெரியாது சரிங்களா, அதெல்லாம் விட்டுறலாம். டைம் வந்து இங்கே என்ன சாரி பிரின்சிபலும் டைமும் தெரியாது, அதனால் வந்து சேமாக விட்டுறலாம். இங்கேயும் அதே தான் தெரியாது, அதனால் விட்டுறலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8% வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம். ஆனால் பிக்கு வந்து 5 கூட்டல் 5 கூட்டல் 25 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 4. ஸோ 1/4 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.25 வரும் சரிங்களா. அப்போ 8% இவனோட வட்டி வீதம் என்ன வரும், பியோட வட்டி வீதம் கூட்டு வட்டியில் 5 கூட்டல் 5 10 10 கூட்டல் 1/4 வந்து எப்படி எழுதலாம் 0.25 எழுதலாம். ஸோ 10.25% சரிங்களா. இப்போ வந்து ரெண்டு பக்கம் வந்து இங்கே பாயிண்டில் இருக்குது, புள்ளியில் இருக்குது. ஸோ 100ஆல் பிரிக்கணும் அப்படின்னா 800% ஈஸ்ட்டு 1025. இது ரெண்டையும் வந்து சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும் விட பார்த்தீங்கன்னா 32:41 சரிங்களா. நமக்கு என்ன கேட்குறான், அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ரேஷியோ பிஸ் இன்ட்ரெஸ்ட் டு தட் ஆஃப் ஏஸ் இன்ட்ரெஸ்ட். பியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஏவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வீதம் தான் கேட்குறான். நல்லா கவனிங்க, 32:41 பார்த்தோம்னா டேரக்ட் ஆன்சர் போட்டக்கூடாது. இப்படி தான் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப குழப்புவான். நீங்கள் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்டெப் கண்டுபிடிச்சோம், நீங்கள் வந்து மார்க் இழக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. பார்த்தீங்களா, அதனால் கவனிங்க, பியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஏவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வீதம் கேட்குறான். ஸோ பி இஸ்டு ஏவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 41:32
32ன்றதான் ஆன்சர். சரிங்களா? மைனர் மிஸ்டேக் பண்ணி மார்க் எழுதக்கூடாது. அடுத்து த மீன் ஸ்கோர் ஆஃப், சரிங்களா, த மீன் ஸ்கோர் ஆஃப் class A of 40 students in the mathematics of test of 30 marks is 23. சரிங்களா? ஏன்ற கிளாஸில் வந்து 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட மேத்தமெட்டிக்ஸில் வந்து 30 மார்க்குக்கு 23 மார்க் வந்து சராசரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதே கிளாஸ் பியில் வந்து 45 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து சேம் டெஸ்ட்டில் 22 வந்து அவங்களோட ஆவரேஜாக இருக்குது. இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மீன் ஸ்கோர் ஆஃப் தி போத் கிளாஸஸ் டு தட் ஆஃப் கிளாஸ் ஏ? கிளாஸ் ஏ பி இவங்க ரெண்டு பேருடைய சேர்ந்து அவங்க எடுத்த மதிப்பெண்ணுடைய சராசரிக்கும், சரிங்களா, கிளாஸ் ஏல மட்டும் எடுத்த சராசரிக்கும் உள்ள விகிதம் என்ன கேட்குறாங்க. சரிங்களா? கிளாஸ் ஏ கிளாஸ் பி. கிளாஸ் ஏல வந்து எவ்வளோ இருக்குது? 40 × 23 மார்க். 40 பேர் 23 மார்க்ன்றப்ப டோட்டல் மார்க் எவ்வளவு? 40 × 23. கிளாஸ் பியில் 45 × 22 மார்க். சரிங்களா? இப்போ கிளாஸ் ஏவோட மொத்த மார்க் என்ன? 920. கிளாஸ் பியோட மொத்த மார்க் என்ன? 990. ஸோ ஓவரால், சரிங்களா, ஓவரால் சராசரி என்ன பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பியோட சராசரி என்ன பார்த்தீங்கன்னா 920 + 990 / 2 ஈக்குவல் டு 1910 / 2 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சாரி, 1910 / 85. சரிங்களா? டோட்டல் வேல்யூ வகுத்தல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ 85, இங்கே 85. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்குறா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மீன் ஸ்கோர் ஆஃப் தி போத் கிளாஸஸ்? சரிங்களா? ஏ ப்ளஸ் பியோட மீன் ஸ்கோர். சரிங்களா? மீன் ஸ்கோருக்கும் ஏபியோட மீன் ஸ்கோர், ஏவோட கிளாஸ் ஏனுடைய மீன் ஸ்கோருக்கும் உள்ள விகிதம் என்ன கேட்குறாங்க? 1910 / 85 இஸ்டு ஏவோட மீன் ஸ்கோர் என்ன? 23. சரிங்களா? ஏ கிளாஸ் ஏனுடைய மீன் ஸ்கோர் 23. சரிங்களா? அதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 300, இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 17 × 5 85. இங்கே வந்து 382 சொல்லி வரும். இந்த 17 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 382 இஸ்டு 23 × 17 ஈக்குவல் டு 382 இஸ்டு 391 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். How many times is a digit 3 passed in the counting from 301 to 399? சரிங்களா? இப்போ 301லேருந்து 399 வரைக்கும் எத்தனை முறை வந்து 3 வந்து ஒவ்வொரு டிஜிட்லேயும் வருதுன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ 1லேருந்து 99 வரைக்கும், சரிங்களா, சாரி 301லேருந்து 399 வரைக்கும் 100th டிஜிட்டில், சரிங்களா, 100th டிஜிட்டில் எத்தனை 3 இருக்கும் பார்த்தீங்கன்னா 99 இருக்கும். சரிங்களா? அடுத்து 301லேருந்து 399 வரைக்கும் 10th டிஜிட்டில், சரிங்களா, 10th டிஜிட்டில் எத்தனை 3 இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 100வது இலக்கத்தில், 10வது இலக்கத்தில், அப்புறம் ஒற்றை இலக்கத்தில். சரிங்களா? அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 முறை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 301லேருந்து 399 வரைக்கும் யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கத்தில் வந்து எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தனை 3 இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு? 119. சாரி, இங்கே தப்புடுறேண்ணா. 100th டிஜிட்டில் எஸ் 100th டிஜிட்டில் 10 இருக்கும். ஒரு நிமிஷம் போடுங்க. யூனிட் டிஜிட் 3, கரெக்டு தான், சாரி, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ 100th டிஜிட்டில் 99 இருக்கும். சரிங்களா? 10th டிஜிட்டில் 3 வந்து எத்தனை முறை இருக்குன்னா 10 முறை இருக்கும். அடுத்து யூனிட் டிஜிட்டில் வந்து 3 வந்து 10 முறை இருக்கும். மொத்தமாக வந்து 119 முறை வந்து மொத்தமாக வந்து 301லேருந்து 399 வரைக்கும் 3 வந்து மொத்தம் 119 முறை இருக்கும். சரிங்களா? நார்மலாக யூஸ்வலாக வந்து ஒரு எண் வந்து 1லேருந்து 99 வரைக்கும் எத்தனை முறை இருக்கும் பார்த்தீங்கன்னா 20th டைம் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து பிரபுதேவாவோட ஒரு படம் நினைக்கிறேன், காதலன்ற படத்தில் வந்து இந்த 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 சம் வந்து இது வந்திருக்கும்.
9 உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதே மாதிரி தான் கான்செப்ட் கிரவுண்டில். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின். 20% ஆஃப் த டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ ஃபேக்ட்ரி வேர் டிஃபெக்டிவ். சரிங்களா, ஒரு ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மொத்த பொம்மைகளுடைய 20% வந்து டிஃபெக்டிவானதான். சரிங்களா, குறைபாடு உடையது. அப்புறம் 25% ஆஃப் தி ரிமைனிங் வேர் டேமேஜ். அப்போ மீதி இருக்கக்கூடிய 20% வந்து டிஃபெக்டிவ், அதுபோக மிச்சம் இருக்கக்கூடிய 25% வந்து டேமேஜ் ஆயிருக்கும். சரிங்களா, இப்போ வந்து 4,800 டாய்ஸ் வேர் இன் குட் கண்டிஷன். இது போக மிச்சம் வந்து 4,500 டாய்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படின்னா மொத்தம் வந்து கம்பெனியில் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் யோசிக்க கற்றுக்கணும். இப்போ வந்து குட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் வந்து 20% வந்து டெஃபெக்டிவாக இருக்குது. அப்படின்னா குட் கண்டிஷனில் எத்தனை இருக்கும், 80% இருக்குமா, 80% இருக்கும். அடுத்து இந்த இது வந்து மொத்தம் இப்போ 80% வந்து இப்போ இருக்க டோட்டல் மொத்தம் டாய்ஸ் வந்து 80% வந்து குட் கண்டிஷன். இதில் சரிங்களா, எஸ், இதில் வந்து 25% வந்து டேமேஜாக இருக்கும். இது போக மீதி இருக்கிற 25% வந்து டேமேஜ் இருக்குது. அப்போது குட் கண்டிஷனில் இருந்து 75% இருக்குமா, அவ்வளோதான். இதோட எண்ணிக்கை அளவு 4,500. சுருக்கிடுங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ 4, 5, 3, 4, 4க்கு 4 அடியாயிரும். சரிங்களா, அடுத்து எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 4,800 × 5 / 3. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 16. சரிங்களா, 16 1600 × 5 = 8000ன்றதான் குட் கண்டிஷனில் உருவாக்கப்பட்ட மொத்த பொம்மைகளோட எண்ணிக்கை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின். இன் a class 82% ஸ்டூடெண்ட் பாஸ்டு அண்ட் 2% ஸ்டூடெண்ட்ஸ் were placed in the reappear category. சரிங்களா, 82% வந்து பாஸ் ஆகிறாங்க, 2% வந்து reappear கேட்டகரியில் வராங்க. சரிங்களா, the number of students who failed was 592. what is the total number of students in the class? சரிங்களா, ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை வந்து 592 கொடுத்தாங்க. அப்படின்னா மொத்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கிளாஸில் எத்தனை சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, 82% வந்து பாஸ். சரிங்களா, ப்ளஸ் ரீஅப்பியர் யார் பார்த்தீங்கன்னா ரீஅப்பியர் எத்தனை பர்சன்டேஜ், 2%. அப்போது இது போக மிச்சம் இருக்கிறவங்க தானே வந்து ஃபெயிலாக இருப்பாங்க. சரிங்களா, ப்ளஸ் ஃபெயில் ஈக்குவல் டு டோட்டல் 100% இருக்குமா. ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 84 போச்சுன்னா மிச்சம் 16% இருக்கும். சரிங்களா, இந்த 16% மதிப்பு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 592 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேவை. ஸோ சரிங்களா, 1% மதிப்பு என்ன வரும், 592 / 16 ஈக்குவல் டு 5 16 80, 4 16 64, அப்போ 3 16 48, மிச்சம் 11, மொத்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 37 சொல்லி வரும். சரிங்களா, நமக்கு என்ன தேவை, 1% தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான 100% டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. ஸோ 100% ஈக்குவல் டு 37 × 100, 3700 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின். ஏபிசி. சரிங்களா, entered into a partnership. A invested 3 times as much as B and B invested 2.3 times of what C invested. சரிங்களா, ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஏ வந்து பிஏ போல 3 மடங்கு செய்கிறான், 3 மடங்கு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். இதே இடத்துல பி வந்து சி வந்து இன்வெஸ்ட் பண்ணதில் 2ல் 3 மடங்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். சரிங்களா, அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் தி இயர் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 6,600 அப்படின்னா பியோட ஷேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஏ பி சி. சரிங்களா, இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பின்னத்தை வந்து கரைக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, 2/3 ஆஃப் சி அப்படின்னா இந்த சியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3. அப்போது பியோட மதிப்பு என்ன வரும், இந்த 2. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, பின்னத்தில் வந்து நிறைய பேர் குழம்புறாங்க, இப்படி தான் குழம்புறாங்க போல. சரிங்களா, இப்போ வந்து இந்த பின்னத்துக்கு அப்புறம் ஆஃப்க்கு அடுத்து என்ன இருக்கோ அந்த 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 எழுத்தோ அந்த நம்பரோ சரிங்களா, அது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த கீழே உள்ள பின்னத்தில் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து சமமாக இருக்கும். சரிங்களா, அப்போ சியோட மதிப்பு 3, அப்போ பியோட மதிப்பு 2. இப்போ ஏ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், பி இன்வெஸ்ட் பண்ணது போல 3 மடங்குமா. சரிங்களா, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 அப்படின்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன 6 இருக்கும். சரிங்களா, அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஸோ பின்னத்தை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறன்றது தெரிஞ்சுக்கோங்க.
ஆஃப்க்கு அடுத்து என்ன பொசிஷன் இருக்கோ அது அவங்களுடைய வேல்யூ வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த பின்னத்தில் கீழே உள்ள நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு சமமாக இருக்கும். தமிழில் வந்து பகுதிக்கு வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட மதிப்பு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய மதிப்பு. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரேஷியோட மதிப்பு. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவு. சரிங்களா? ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவு. எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அப்போது இவங்க எல்லாத்தோட மதிப்பு என்ன வரும்? 6x ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11xன்னு சொல்லி வரும். இது வந்து எது? ப்ராஃபிட்டோடைய மதிப்பு. ஸோ 11xோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6600 நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பியோட ஷேர் என்ன பார்த்தீங்கன்னா பியோட ஷேர் வந்து 2x. சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு 600, 2xோட மதிப்பு 1200தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின். PT is a tangent drawn from B given outside the circle with center O touching the circle at Q. If PQ is 30 cm and the diameter of the circle is 32 cm, then what is the length of OB? அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. முதல்ல ஒரு வட்டம் வரையணும். ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா? அந்த வட்டத்துக்கு வந்து ஒரு தொடுகோடு வரைகிறாங்க. பிடின்னு சொல்லி ஒரு தொடுகோடு வரைகிறாங்க. சரிங்களா? அந்த தொடுகோடு வந்து இந்த வட்டத்தினுடைய மையம் வந்து O. சரிங்களா? வட்டத்தோட மையம் O. இந்த தொடுகோடு வந்து PT is a tangent drawn from P given outside the circle with the center O touching the circle at Q. சரிங்களா? பிடின்றது ஒரு தொடுகோடு, டேஞ்சன்ட்னா தொடுகோடு. இது வந்து சர்க்கிள் O சென்டர் உள்ள சர்க்கிள் வந்து Qன்ற இடத்துல வந்து டச் பண்ணுது. சரிங்களா? பிடி. இப்போ பிக்யூவோட மதிப்பு என்ன? 30 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? 30 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 32 சென்டிமீட்டர் சொல்லுங்களா? டயமீட்டர் வந்து 32 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து ஆரமாக இருக்குமா? ஸோ இது வந்து ஆரம் எவ்வளோ இருக்கும்? 16 சென்டிமீட்டர் இருக்குமா? 16 சென்டிமீட்டர் இருக்குமா? ஸோ டயமீட்டர் வந்து 32 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் வந்து என்ன இருக்கும்? 16 சென்டிமீட்டர் இருக்குமா? அவ்வளோதாங்க. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? ஓபியோட லென்த் என்ன கேட்குறாங்க? நல்லா கவனிங்க. ஓபியோட லென்த் கேட்குறாங்க. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, பைத்தாகரஸ் டிவைடர் தான். இந்த டேஞ்சன் வந்து இந்த வட்டத்தை வந்து எப்படி தொடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோணம் கோணம் போல தொடும். சரிங்களா? அப்போது இது வந்து கர்ணமாக இருக்குமா? ஓபியோட மதிப்பு கர்ணமாக இருக்குமா? ஸோ h² = base² + perpendicular square. சரிங்களா? ஹைப்போதெனியஸ் இது வந்து ஓபியோட மதிப்பு OP² என்ன வரும்? பேஸோட மதிப்பு என்ன வரும்? பேஸ் எதனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? OQ² + PQ². அப்போ என்ன வரும்? 16² + 30². சரிங்களா? இது வந்து பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் போட்டிங்க அப்படின்னா 8, 15, 17 சொல்லி வரும். சரிங்களா? பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ட்ரிப்ளெட் வந்து 8, 15, 17. சரிங்களா? இது 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 16, 30. அப்போது இங்கே 34. 16 இருக்குது, 30 இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? ஓபியோட மதிப்பு 34 சென்டிமீட்டர் சொல்லி கிடைக்கும். சரி, இதை சுருக்கினாலும் உங்களுக்கு வந்து என்ன வரும்? ஓபியோட மதிப்பு √16² + 30². அதோட மதிப்பு வந்து 34 சென்டிமீட்டர்னு சொல்லி தான் கிடைக்கும். ஸோ பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் தெரிஞ்சாலும் இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். 3 traffic signals changes at intervals 48, 72 and 108 seconds respectively. சரிங்களா? 3 டிராஃபிக் சிக்னல் வந்து 48 செகண்ட், 72 செகண்ட், 108 செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதாமா. சரிங்களா? அந்த இன்டர்வல் அந்த இடைவெளியில் வந்து சேஞ்ச் ஆகுது. தே ஸ்டார்ட் சேஞ்சிங் சைமல்டேனியஸ்லி அட் 8:20 hours. 8 இதுக்கு வந்து எல்லாம் 3மே வந்து சேர்ந்தாப்புல வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அட் வாட் டைம் வில் தே சேஞ்ச் அகைன் சைமல்டேனியஸ்லி? அப்படின்னா மறுபடியும் வந்து எப்போ வந்து இந்த மூணு சிக்னலும் வந்து ஒரே சமயத்தில் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் பாருங்கள். 48, 72, 108 எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்
432 சொல்லி வரும். 432 செகண்ட். சரிங்களா? 432 செகண்டை வந்து மினிட்ல வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் 27 மினிட்ஸ் அடுத்து இஸ்ட் 12 செகண்ட் சொல்லி வரும். சரிங்களா? ஆல்ரெடி 8:20க்கு வந்து அந்த 3 சிக்னல் வந்து ஒன்று போல சைமல்டேனியஸாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அடுத்து எப்போ சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா 8:27 12 செகண்டில் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கணக்கில் வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சோடனே நமக்கு என்ன தேவை 432 செகண்ட். கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ 432 செகண்டு 432 வகுத்தல் 60 60ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் மினிட் வந்து கிடைக்கும். அப்படின்னா என்ன வரும் 7/42 420. சரிங்களா? அப்போது சாரி 420 மிச்சம் வந்து 12. சரிங்களா? அப்போது 7 minute 12 செகண்ட்ன்றதான் இந்த 432 செகண்டோடைய விரிவாக்கம். சரிங்களா? அப்போ வந்து 8:20க்கு வந்து எல்லா கிளாக்கும் வந்து ஒன்று போல் வந்து எல்லா சிக்னலும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 8:27. நெக்ஸ்ட் டைம் வந்து 8:27 7 நிமிஷம் 12 செகண்ட் கூடி 8:27 12 செகண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சாரிங்க. அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின். இஃப் ஏஸ் ஹைட் இஸ் 25% லெஸ் தென் தட் ஆஃப் பி தென் அப்ராக்சிமேட்லி பை ஹவு மச் பர்சன்டேஜ் பிஸ் ஹைட் இஸ் மோர் தென் தட் ஆஃப் ஏ. சரிங்களா? ஏ அப்புறம் பி. ஏவோட ஹைட் வந்து பியை விட எவ்வளோ 25% வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 25%ஓட பின்னாடி ஒன்றா 1/4. சரிங்களா? அப்போ 4லேருந்து 1 குறைஞ்சி 3 சொல்லி மாறி இருக்கு. சரிங்களா? -3 சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? 4லேருந்து 1 குறைஞ்சி 3 சொல்லி மாறி இருக்கும். யாரோட ஹைட்டு ஏவோட ஹைட்டு 25% லெஸ் தென் பி. அப்போது பியோட மதிப்பு என்ன வரும் 4 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும் 3. அப்போது பியோட ஹைட் வந்து ஏவோட எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1. எதோட +1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3லேருந்து 1 கூடி 4 மாறி இருக்குது. ஸோ × 100 = இது என்ன வரும் 33.33% வரும். சரிங்களா? நமக்கு வந்து அப்ராக்சிமேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 33%. அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். 2 trains starting at the same time in opposite direction from 2 stations. சரிங்களா? ரெண்டு ஸ்டேஷன் கடையில் வந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது 2 ட்ரெயின் வந்து ஒன்றரை மணிக்கு வந்து 2 கிலோமீட்டர் அப்பார்ட் மீட் ஈச் அதர் அட் a distance of 110 கிலோமீட்டர் ஃப்ரம் 1 ஸ்டேஷன். ஒரு ஸ்டேஷனில் இருந்து சரிங்களா நல்லா கவனிங்க. இது ஸ்டேஷன் ஏ ஸ்டேஷன் பி 2 ட்ரெயின் வந்து சந்திக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஷன் வந்து 110 கிலோமீட்டரில் சந்திக்குது. சரிங்களா? ஒரு ஸ்டேஷன்லேருந்து. அப்போனா இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் 90 கிலோமீட்டர் இருக்குமா? அப்போனா வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீட்? நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா? சரிங்களா? நமக்கு இங்கே டிஸ்டன்ஸோட ரேஷியோ என்ன? டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து A/B. 110 90 அப்படின்னா 11:9 ரேஷியோவா? நல்லா கவனிங்க. அப்போது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் நேர்த்தகவு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் கூடுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்பீடை வந்து கூட்டணும். சரிங்களா? இல்லைனா ஸ்பீடு வந்து நம்ம எவ்வளோ தூரம் கூட்டுறோம் அப்படின்னோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து கூடும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் டைத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது 1 மணி நேரத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்கன்னா 40 கிலோமீட்டர் போவார். அதே இது 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனான்னா அவரோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? ஸ்பீடும் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் நேர்த்தகவு. அதே இதில் டிஸ்டன்ஸும் டைமும் வந்து ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சாரிங்க, ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடும் டைம் தான் ஒன்றுக்கொண்டு எதிர்த்தகவு. டிஸ்டன்ஸும் ஸ்பீடு வந்து சேம் நேர்த்தகவு. சரிங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஸும் டைம் வந்து நேர்த்தகவு. அப்படின்னா இங்கே ஸ்பீடோட தகவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ 11:9 சொல்லி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் தெரியுங்க. ஸ்பீட் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து கம்மியாகும். டைம் வந்து கம்மியாகும். டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின். ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 16 மீட்டர் லாங். சரிங்களா? 12 மீட்டர் வைட். ஒரு செவ்வக வடிவ வயல் வந்து 16 மீட்டரு 12 மீட்டரு நீள அகலத்தில் இருக்குது. சரிங்களா? A barbed fence has to be drawn on the 3 sides of the field, leaving one side open along with width. What is the cost of the fencing at the cost rate 25 per centimeter? சரிங்களா? ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டு இருக்குது. ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு ஃபீல்டு இருக்குது. சரிங்களா? அதை சுற்றி ஃபென்சிங் அடிக்கிறாங்க. ஃபென்சிங் எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா
3 பக்கம் மட்டும் தான் அடிக்கிறாங்க சரிங்களா. 3 பக்கம் மட்டும் தான் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் மட்டும் அதோடைய அகலத்து பக்கம் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் விட்டுறாங்க சரிங்களா. இதோட நீளம் அகலம் என்ன பார்த்தீங்கன்னா 16 மீட்ரு 16 மீட்டர் நீளம் 12 மீட்டர் வந்து அகலம் சரிங்களா. அப்படின்னா இது ஃபென்சிங் போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சுற்றளவு மொத்த சுற்றளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 கூட்டல் 12 கூட்டல் 16 ஈக்குவல் டு 32 44 மீட்டர் வந்து அவங்க டோட்டலாக வந்து ஃபென்சிங் போட போகிறாங்க சரிங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 25 per சென்டிமீட்டர். அப்படின்னா மீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 44 இன்ட்டு 100 சென்டிமீட்டர் சரிங்களா. மீட்டர் வந்து சென்டிமீட்டர் மாற்றணும். இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம ஃபென்சிங் போட தேவையான ஃபென்சிங் லென்த்து சரிங்களா. ஃபென்சிங்கோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு வந்து 25 பைசா. அப்படின்னா மொத்தம் 44 இன்ட்டு 100 சென்டிமீட்டருக்கு எத்தனை பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. 44 இன்ட்டு 100 இன்ட்டு 25 சரிங்களா. நமக்கு வந்து இது வந்து பைசாவில் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா செலவு. இப்போது நமக்கு வந்து செலவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அமௌண்ட்டில் ரூபாவில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ₹1 வந்து எத்தனை பைசா 100 பைசா சேர்ந்தால் தான் ₹1 சரிங்களா. அப்போது இங்கே கொடுக்கப்பட்ட வேல்யூ பைசாவில் இருக்குது. ஸோ ரூபாய்க்கு மாற்றோம்னா 100ஆல் வந்து வகுத்துற வேண்டியதான். 44 இன்ட்டு 100 சாரி கொடுக்கப்பட்டது 44 இன்ட்டு 100 25 வகுத்தல் 100 இன்ட்டு ரூபி சரிங்களா. பைசா வந்து ருப்பியாக மாற்றணும் அப்படின்னா அதாவது சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வகுக்கணும். பெரிய யூனிட் வந்து சின்ன யூனிட் கொண்டு போனால் பெருக்கணும். அதுதான் கான்செப்ட். ஸோ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் கொண்டு போகிறோம். ஸோ 100ஆல் வகுக்கிறோம். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 44 டு 25 என்ன வரும் 44 25 100 1100 சொல்லி வரும் சரிங்களா. 44 இன்ட்டு 25 44 220 88 10 மிச்சம் 1 11 1100. அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். XY இதை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோட மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி எழுதலாம் XY ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2 வகுத்தல் 7 ஈக்குவல் டு 12 வகுத்தல் 7 சொல்லி வருமா. கீழே பெருக்கல்ல இருக்கிற 2 மேலே போகும்போதில் அந்த பக்கம் போகும்போதில் இங்கே வகுத்தில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போதில் பெருக்கலாமா வரும் சரிங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 12. ஒய்யோட மதிப்பு என்ன வரும் 7. எக்ஸ் ஈக்குவல் டு 12 ஒய் ஈக்குவல் டு 7. அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு 5 எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 19. அவ்வளோதான். இதை அப்படியே அங்கே புட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்பான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ப்ளஸ் 14 வகுத்தல் 19 ஈக்குவல் டு என்ன வரும் 5 வகுத்தல் 19 ப்ளஸ் 14 வகுத்தல் 19 கூட்டினீங்க அப்படின்னா 19 வகுத்தல் 19ன்றதான் ஆன்சர். அடுத்து 49வது கொஸ்டின். A + B = P + C = C + A ஓட மதிப்பு கொடுத்தாங்க. 6:7:8 சொல்லி கொடுத்தாங்க. A + B + C ஓட மதிப்பு கேட்குறாங்க. ஈக்குவல் டு 11 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா சியோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2A + B + Cன்னு சொல்லி வரும். அது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அது சமமாக இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 2 இன்ட்டு A + B + Cன்னு சொல்லி வரும் சரிங்களா. 2A + 2B + 2Cன்னு வரும். 2 காமன் எடுத்திங்கன்னா 2 இன்ட்டு A + B + Cன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு இது இதோட மதிப்பு என்ன வரும் 15 21 சரிங்களா. அப்போது A + B + C ஈக்குவல் டு 21 வகுத்தல் 2 ரேஷியோக்கு சமமாக இருக்குமா. அப்போது இது அப்படியே இந்த ஃபஸ்ட் ஃபார்முலாவில் போடுங்க. A + B + சாரி வேறு கலரில் எழுதுவோம் நான் உங்களுக்கு குழப்பம். ஸோ A + B + Cயோட மதிப்பு 14 சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இதை அப்படியே புட் பண்ணிங்க அப்படின்னா 21 வகுத்தல் 2 ரேஷியோ ஈக்குவல் டு 14 அடி கொடுத்தீங்க அப்படின்னா
37 21 ஈரேலா 14. ஸோ ஒரு ரேஷியோவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சாரி 2 4 4 வகுத்தல் 3 சரிங்களா. ஒரு ரேஷியோட மதிப்பு நமக்கு என்ன கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் சியோட மதிப்பு என்ன கேட்குறாங்க சரிங்களா. சியோட மதிப்பு என்ன வரும்போதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும் 6 ரேஷியோவா. அப்போது இது இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா a plus b plus c equal to 21/2 சரிங்களா. a plus b ஓட மதிப்பு என்ன கொடுத்தாங்க 6. அப்போ c ஓட மதிப்பு என்ன வரும் 6 plus c 21/2. அப்போ c ஓட மதிப்பு என்ன வரும் 21 minus 2 upon 2 minus 6 equal to 12 6 12 சரிங்களா. ஸோ 21 minus 12 upon 2 equal to என்ன வரும் 9 upon 2ன்னு சொல்லி வரும். கரெக்டு தானா. a ப்ளஸ் பியோட மதிப்பு கொடுத்தான் 21/2. எஸ். இப்போது சியோட மதிப்பு என்ன 9/2 ரேஷியோ. அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு 4/3. அப்போது சியோட மதிப்பு 9/2 ரேஷியோ இன்ட்டு 4/3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 3. 3 × 2 6ன்றதான் சியோட மதிப்பு. புரிஞ்சுதா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின். வாட் 52வது கொஸ்டின் சாரிங்க 9000 சரிங்களா. நல்லா கவனிங்க, சூப்பர் கணக்கு. ஆக்சுவலாக எல்லா கணக்குமே வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டால் போட முடியாது சரிங்களா. சில கணக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் போட முடியும். அதுக்கு இந்த கணக்கு வந்து ஒரு உதாரணம் 9000 ரூபாய் வந்து டிவைடட் அமாங் சரிங்களா. ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இடையில வந்து 9000 ரூபாய் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கிடப்படுது சரிங்களா. இப்போ வந்து 20 பேர் அதிகமானாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து 160 ரூபா வந்து கம்மியாகும். அப்படின்னா ஒரிஜினலாக எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இருந்தாங்கன்றதான் கேள்வி சரிங்களா. கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரிஜினல் சரிங்களா. ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து நம்பர் ஆஃப் ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போனா அவங்களோட ஷேர் வந்து என்னவா இருக்கும் 9000 வகுத்தல் ஏவா. இப்போ நியூ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை a + 20. அப்போது இவங்களுடைய ஷேர் என்ன வந்து என்னவா இருக்கும் 9000 வகுத்தல் a + 20. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 120 ரூபா சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. ஒரு நிமிஷங்க. எஸ். இப்போ வந்து கணக்குப்படி கொடுத்தாங்க. கணக்குப்படி ஆரம்பத்தில் கொடுத்த மதிப்போட சரிங்களா கொடுத்த ஷேரோட இப்போ உள்ள ஷேர் வந்து எவ்வளவு 170 ரூபா கம்மி சரிங்களா. மைனஸ் a + 20 ஈக்குவல் டு 160. இது வந்து 9000 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1/a மைனஸ் 1/a + 20 ஈக்குவல் டு 160 சரிங்களா. இப்போ வந்து என்ன வரும் இந்த 900 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. அப்போது இது ரெண்டு காமனாக மிச்சம் எடுத்தீங்க அப்படின்னா a × a + 20ன்னு வரும் சரிங்களா. ரெண்டுக்கு மிச்சம் எடுத்தீங்கன்னா இப்போ a + 20 இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் a வரும் சரிங்களா. அப்போ a + 20 மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா மைனஸ் a ஈக்குவல் டு என்ன வரும் 900 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் 190 வகுத்தால் 900 அடி எடுத்திங்கன்னா மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் அடி ஆயிரும். ஸோ 20 அடி வச்சிங்க அப்படின்னா 20/a² ப்ளஸ் ஏவை உள்ளே கொண்டு போய் பிறக்கிறீங்கன்னா a² ப்ளஸ் 20aன்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு 160/9000. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 20 8 அடி எடுத்தீங்க அப்படின்னா 2 இல்லைங்க 10 11 8 88 மிச்சம் 20 7 8 16 மிச்சம் 4 125 சொல்லி வரும். அப்போது a² ப்ளஸ் 20a மைனஸ் 1125 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதாவது என்னென்னா இந்த 1125 சரிங்களா 1125 இந்த பக்கம் மேலே போகும் சரிங்களா. இது வந்து இந்த பக்கம் வரும்.
அதுக்கப்புறம் இங்கே 1125 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் வரும், மைனஸ் 1125 வரும், ஈக்குவல் டு இந்த பக்கம் 0 வந்துடும். அதை தான் வந்து இப்படி சிம்பிளாக இருக்கும். இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் 45a மைனஸ் 25a மைனஸ் 1125 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வரும். இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், a வந்து காமன் எடுத்தீங்கன்னா a ப்ளஸ் 45, இதில் வந்து மைனஸ் 25 வந்து காமன் எடுத்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0வா. இப்போது இதில் இது ரெண்டுலேயுமே வந்து a ப்ளஸ் 45 வந்து காமன் எடுத்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் 45 ரிமைனிங் என்ன இருக்குது இன்ட்டு a மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எழுதுறேன், a ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 அல்லது a மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட மதிப்பு இங்கே என்ன வரும், மைனஸ் 45 வரும். சரிங்களா, மைனஸ் 45 அல்லது ஏவோட மதிப்பு ப்ளஸ் 25. நல்லா பண்ணிங்க, நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து மைனஸில் வரவே முடியாது. ஸோ ஏவோட மதிப்பு 25ன்றதான் ஆன்சர். ப்ளஸில் தான் வந்து ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை இருக்கும். சரிங்களா, ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏவோட மதிப்பு 25. அடுத்த கொஸ்டின் 56வது கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது வந்து எக்ஸோட மதிப்பு 2 மைனஸ் ரூட் 3 அப்படின்னா 1 எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 2 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு டேரெக்டாக போடலாம். இது எப்போ போடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணு இருக்கு இல்லையா, முதல் நம்பர், இதனுடைய ஸ்கொயருக்கும் அடுத்து ரெண்டாவது உள்ள நம்பருடைய ஸ்கொயருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 1ன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து அக்செப்ட். சரிங்களா, அப்படி இல்லை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 1 வரலை அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து அக்செப்ட் ஆகாது. சரிங்களா, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க, 2 மைனஸ் ரூட் 3 அப்படின்னா அதோட தலைவர் வந்து 2 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போடுவாங்க. சரிங்களா, ஆனால் கான்செப்ட் இதுதான், ரெண்டு எண்களுடைய வர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து வரும். அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக போடக்கூடிய அந்த மெத்தட் தான் போட முடியும், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் போட முடியும். சரிங்களா, அப்போ இங்கே எக்ஸ் ஒய் 1 இதோட மதிப்பு 2 கிடச்சிச்சா. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸோட மதிப்பு 2 மைனஸ் ரூட் 3 மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ரூட் 3. சரிங்களா, இப்போ 2 மைனஸ் ரூட் 3 மைனஸ் சொல்ல கொண்டு போய்ங்கன்னா மைனஸ் 2 மைனஸ் ரூட் 3 மைனஸ் 2 ப்ளஸ் 2 அடியாயிரும். ஸோ இருக்கிறது மிச்சம் இருக்கிறது மைனஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 ரெண்டையும் கூட்டிங்கன்னா மைனஸ் 2 ரூட் 3ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின். ரஹீம் purchased 20 kg of orange at the rate of rupees 40 per kg and sold them at the rate of rupees 54 per kg. During this period 1.5 kg oranges got spoiled. He sold the spoiled oranges at the rate of rupees 10 per kg. His net gain or loss பிரச்சனை. ரவி வந்து 20 கிலோ ஆரஞ்சு பழத்தை வந்து 1 கிலோ 45 ரூபாய்க்கு வாங்குறான். சரிங்களா, அடுத்து இந்த மொத்தம் 54 கிலோ வந்து சரிங்களா அந்த 20 கிலோ ஆரஞ்சை வந்து 54 ரூபாய்க்கு வந்து விற்கிறான். சரிங்களா, ஒரு கிலோ 54 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போ வந்து இதில் வந்து 1.5 கிலோ வந்து பாலா போயிடுச்சு. சரிங்களா, அந்த 1.5 கிலோ பாலா போச்சுங்க அப்படின்னா அதையும் வந்து அவன் விற்கிறான், 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறான். சரிங்களா, இப்போ வந்து மொத்த டிரான்சாக்ஷன்ல அவனுக்கு வந்து லாபம் என்ன சொல்லி விற்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து இவனுடைய சிபி என்ன பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு வந்து இன்ட்டு 1 கிலோ எவ்வளவு 45 ரூபாயா, 45 ரூபா பெர் கேஜி. அப்போ டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் வந்து அவனுடைய அடக்கு விலை. சரிங்களா, இப்போ வந்து நல்லா கவனிங்க, சாரிங்க 20 கிலோவில் வந்து 1.5 கிலோ வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ எஸ்பி 20 கிலோவில் 1.5 கிலோ வந்து மைனஸ் 1.5 அப்படின்னா என்ன வரும் 18.5 கேஜியா. 18.5 கேஜி தான் வந்து நல்ல பழம். சரிங்களா, 18.5 கேஜி 18.5 கேஜி வந்து எவ்வளோ விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 ரூபாய்க்கு விற்கிறான் 1 கிலோ. சரிங்களா, 54 கிலோ ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு பெருக்கி வச்சுருந்தாங்க ஒரே நிமிஷங்க 999 ரூபான்னு சொல்லிடுவோம். 999 ரூபா ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற ஸ்பாயிலான 1.5 கேஜியும் எவ்வளோ விற்கிறான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு வந்து விற்கிறான். சரிங்களா, 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா சொல்லி வரும். சரிங்களா, அப்போ மொத்தம் எவ்வளோ அவனோட விற்பனை விலை 1104 ரூபா. சரிங்களா, இப்போ அவனோட ப்ராஃபிட் எவ்வளவு
1114 ரூபா. இதில் இந்த 900 ரூபாய்க்கு வந்து கழிச்சிங்க அப்படின்னா அவனோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 114 ரூபா அவனுடைய ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும்? ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 900 499 மிச்சம் 24 இதோட மதிப்பு 2.3% ப்ராஃபிட் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கொடுத்தாங்க 1 - 1/n ப்ளஸ் 1 - 2/n ப்ளஸ் 1/3 - n அப் டு n டேர்ம்ஸ் வில் ரிசல்ட் ஆஸ். சரிங்களா? இந்த மாதிரி கணக்கில் வந்து உங்களுக்கு கணக்கே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து எண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ புட் வேல்யூ ஃபார் என். சரிங்களா? எண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுத்து நீங்கள் வந்து கணக்கு செக் பண்ணீங்க அப்படின்னா கணக்கையும் ஆன்சரும் செக் பண்ணிங்கன்னா ரெண்டு எது சமமாக இருக்கோ அதுதான் வந்து விடை. சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல வந்து எண் வந்து என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? மொத்தம் 3 நம்பர் இருக்குது, இங்கே மேலே 3 இருக்குது. சரிங்களா? 3 எடுத்துக்கலாம். ஸோ கன்சிடர் let us take n equal to 3. சரிங்களா? தென் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 - 1/3 ப்ளஸ் 1 - 2/3 ப்ளஸ் 1 - 3/3 இதோட மதிப்பு என்ன வரும்? 2/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1 மைனஸ் 3 அடி கொடுத்தீங்கன்னா 0 1 வரும். 1 - 1 0. சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 3/3 ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போது கொடுக்கப்பட்ட இந்த ஆன்சரில் எதோட மதிப்பு என்னோட மதிப்பு 3ன்னு புட் பண்ணும் போதில் அதோட மதிப்பு வந்து 1ன்னு வருதோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 6 - 1 சரிங்களா ஈக்குவல் டு 1/5ன்னு சொல்லி வரும். அப்போ இது கிடையாது. அடுத்து இது 1/6ன்னு சொல்லி வரும், இதுவும் கிடையாது. இது வந்து 1/9 சொல்லி வரும், 3 ஸ்கொயர், இதுவும் கிடையாது. இங்கே பாருங்க 3 - 1/2 ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டு ஆன்சர் வந்து சேமாக இருக்கா? அப்போ கண்டிஷன் ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி கணக்கில் கணக்கே தெரியலனாலும் இந்த மாதிரி எண்ணுக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து புட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் எது வந்து சரியாக வருதோ அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 61வது கொஸ்டின். The base of B of a triangle ABC is divided at D such that BD equal to half of DC. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்க. ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் சரிங்களா, அதோடைய பேஸ் வந்து ஏபிசின்னு சொல்லிடலாம், பேஸ் வந்து பிசி சரிங்களா. இது வந்து இஸ் டிவைடட் அட் டி சச் தட் பிடி ஈக்குவல் டு டிசி. டின்ற இடத்துல வந்து டிவைட் ஆகுது சரிங்களா, டின்ற இடத்துல டிவைட் ஆகுது. அப்படி இருக்கும் போதில் பிடியோட மதிப்பு டிசியோட மதிப்பு போல பாதியாமா சரிங்களா. அப்போ இது 1 அப்படின்னா இதோட மதிப்பு டோட்டலாக வந்து 2 ரேஷியோவில் இருக்கும் சரிங்களா. இப்போ the area of the triangle ABC is dash times of the area of the triangle ADC. இப்போ ஒரு செங்குத்து கோடு, முக்கோணத்தில் எப்பயுமே ஒரு செங்குத்து கோடு இருக்குமா, இது வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி பிரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃபாக பிரிக்கும் சரிங்களா. இந்த ட்ரையாங்கிளோடைய குத்துயரம் ஹெச். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியோடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியோட பரப்பளவு சரிங்களா ஈஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் டேஷ் டைம் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ட்ரையாங்கிள் ஏடிசி இது ரெண்டு கூடிய விகிதத்தை பார்த்துக்கலாம். இதனுடைய அடிப்பாகம் ஸோ ஏடிசி சரிங்களா. இப்போது ஏபிசியோட அடிப்பாகம் என்ன பார்த்தீங்கன்னா ஹாஃப், இதோட பரப்பளவு அரை இன்ட்டு பியோட மதிப்பு என்ன, பிசியோட மதிப்பு என்ன வரும் 3 சொல்லி வருமா. பிசியோட மதிப்பு 3, 1 கூட்டல் 2 3, ஹாஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹைட் சரி, அரை பிஹெச். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏடிசியோட மதிப்பு அரை இன்ட்டு அடிப்பாக என்ன வரும் டிசி 2 இன்ட்டு ஹைட். அடி எடுத்தீங்க அப்படின்னா
இங்கே அரைக்கு அரை அடி ஆயிரும், ஹெயிட்டுக்கு ஹெயிட் அடி ஆயிரும். சரிங்களா? அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஏடிசி போல் எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2. எஸ், இது 3 மடங்கு, அது 2 மடங்கு அப்படின்னா இதோட 1.5 மடங்கு அதிகமாக இருக்குமா? ஏபிசியோட பரப்பளவு என்ன 3, ஏடிசியோட மதிப்பு என்ன 2. சரிங்களா? அப்போ இதோட இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3/2. சரிங்களா? பெருக்குனீங்க அப்படின்னா இதோட மதிப்பு 3 சொல்லி வருமா? அவ்வளோதாங்க. ஆன்சர் 3/2 டைம்ஸ். ட்ரையாங்கிள் ஏபிசியோட மதிப்பு ஏடிசியோட மதிப்பு போல் 1.5 மடங்காக இருக்கும். சரிங்களா? இது வந்து இதோட பரப்பளவு 2 அப்படின்னா இதோட பரப்பளவு 3 அப்படின்னா இதோட வந்து 1.5 மடங்கு அதிகமாக இருக்கா? அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 63வது கொஸ்டின். In a competitive examination, 1 mark is awarded for a correct answer, 0 marks for an unattempted question, and half mark is deducted for every wrong answer. Ambika scored 120 questions and got 90 marks. How many answers were corrected? சரிங்களா? சாரிங்க, ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் வந்து கரெக்டான ஆன்சருக்கு வந்து 1 மார்க்கு, தப்பான ஆன்சருக்கு வந்து 1/2 மார்க் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? டெடிக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு வந்து 0 மார்க். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டான ஆன்சருக்கு, சரிங்களா, கரெக்டான ஆன்சர் கொஸ்டினுக்கு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின், கரெக்ட் ஆன்சர் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ கொஸ்டின். இன்கரெக்ட் பண்ணது டோட்டல் அளவு 120. ஸோ 120 மைனஸ் ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் கொஸ்டின். சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க. இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு 1/2 மார்க் டிடெக்ட் பண்ணிட்டாங்களா? ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் 0.5 சரிங்களா? அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க். சரிங்களா? டோட்டல் மார்க் ஈக்குவல் டு marks for right question minus marks for wrong question. ஸோ ரைட் கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் எவ்வளவு? இப்போ வந்து அவங்க எடுத்துக்க டோட்டல் மார்க் வந்து 90. சரிங்களா? இப்போது ரைட் கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்? ரைட் கொஸ்டின் எத்தனை இருக்குது? ஏ கொஸ்டின். சரிங்களா? ஏ இன்ட்டு 1. சரிங்களா? ராங் கொஸ்டின் எவ்வளவு? ராங் கொஸ்டினுக்கு வந்து அவனுடைய மார்க் ஃபார் ராங் கொஸ்டின் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 60 மைனஸ் 0.5 ஏவா? ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? ஏ மைனஸ் 60 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸா ப்ளஸ் 0.5 ஈக்குவல் டு என்ன வரும்? 90. ஸோ இதோட மதிப்பு ஏ ஒரு ஏ ப்ளஸ் 0.5 ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1.5 வருமா? ஸோ இது இந்த பக்கம் எழுதிக்கலாம். 1.5 ஈக்குவல் டு என்ன வரும்? 90 ப்ளஸ் 60. ஒரே ஒரு நிமிஷம். 90 + 60. அப்போது ஏவோட மதிப்பு என்ன வரும்? 150 வகுத்தல் 1.5 ஈக்குவல் டு அப்புறம் ஒரே நிமிஷம் அடி கொடுத்தா என்ன வரும்? மேலே எங்கேயும் 10ஆல் பெருக்கணும். எஸ், 1500 வகுத்தல் 15 அடி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்? ஹவு மெனி ஆன்சர்ஸ் வேர் கரெக்ட்? கரெக்டான கொஸ்டினோட மதிப்பு என்ன? ஏ. எண்ணிக்கை கரெக்டான கொஸ்டினோட எண்ணிக்கை வந்து ஏ. சரிங்களா? அப்போது ஏவோட மதிப்பு 100ன்றது தான் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் கரெக்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டினோட எண்ணிக்கை வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படின்னா இன்கரெக்டான தப்பான கொஸ்டினோட மதிப்பு என்ன இருக்கும்? டோட்டல் கொஸ்டின் வந்து 120. சரிங்களா? ஆன்சர் பண்ணது. அப்போ இன்கரெக்ட் கொஸ்டின் வந்து 120 மைனஸ் ஏ. சரிங்களா? இப்போ கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து மார்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரைட் கொஸ்டினுக்கு ஏ இன்ட்டு 1 சொல்லி வரும். சரிங்களா?
அதே நேரத்தில் ராங் கொஸ்டினுக்கு உள்ள மார்க் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் ஏ இன்ட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து அரை மார்க் போதா சரிங்களா இன்ட்டு அரை ஈக்குவல் டு 60 மைனஸ் 0.5 ஏன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ வந்து கொஸ்டின் படி டோட்டல் மார்க் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஃபார் ரைட் கொஸ்டின் மைனஸ் மார்க் ஃபார் ராங் கொஸ்டின். ரைட்டான மொத்த மார்க் எவ்வளோ எடுத்துருக்காங்க 90 எடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டான கொஸ்டின் மார்க்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஏ இன்ட்டு 1 மைனஸ் ராங் கொஸ்டினுக்கான மார்க்கு 60 மைனஸ் 0.5 இதை சுருக்குனீங்க அப்படின்னா ஏவோட மதிப்பு 100 சொல்லி வரும் சரிங்களா. ஏன்றது என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட் கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 64வது கொஸ்டின். 3 ஆண்கள் மற்றும் 3 பையன்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறாங்க சரிங்களா. when one man is replaced by a boy the work is completed in 12 days சரிங்களா. இதில் வந்து ஒரே ஒரு ஆளை வந்து ரீப்ளேஸ் பண்ண அந்த வேலை வந்து ஒரு பையனா ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு பையனால் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் போதுல ஒரு ஆளுக்கு பதிலாக ஒரு பையன் வந்து வேலை பார்க்கும் போதுல 12 நாள் அந்த வேலை முடியுது அப்படின்னா how many days will 2 men 2 boys complete the work. இந்த மாதிரி கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், மூணாவது வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. கடைசியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது 3 ஆண்கள் ப்ளஸ் 3 பையன்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறாங்க சரிங்களா. அதே சேம் வேலையை வந்து ஒரு ஆணுக்கு பதிலாக ஒரு பையன் வந்து சேர்றான் அப்படின்னா 2 ஆண்கள் ப்ளஸ் 4 பையன்கள் சேர்ந்து வந்து அதே வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 6 ஸோ 15 men plus 15 boys equal to 12 men plus 24 boys அப்படின்னா 3 men equal to 9 boys. அப்போது மென்னுக்கும் பாய்ஸ்க்குமான ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. இது வந்து எஃபிஷியன்சி சரிங்களா. இப்போ வந்து அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும், டோட்டல் ஒர்க் ஏதாவது 1ல் போடுங்க. ஸோ 3 × 3 ப்ளஸ் 3 × 1 × 10 இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். நமக்கு என்ன கேட்குறாங்க 2 ஆள் அப்புறம் 2 பையன் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் 2 men ப்ளஸ் 2 boys. டோட்டல் ஒர்க் என்ன 3 9 9 நட்டா 12. ஸோ 12 × 10 டோட்டல் ஒர்க் அப்பான் இந்த ஆண்கள் மற்றும் பையன்களோட எஃபிஷியன்சி என்ன 2 × 3 ப்ளஸ் 2 × 1 ஈக்குவல் டு 6 6 2 8 120/8 ஈக்குவல் டு 15 டேஸ்ன்றதான் ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி கணக்கில் இதுதாங்க ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 67வது கொஸ்டின். காட் தீட்டாவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ ஆஃப் 1 மைனஸ் cos 2a 1 + cos 2a மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா. காட் தீட்டாவோட மதிப்பு எது வந்து 1/√3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் 60 மதிப்பு தான் 1/√3. அப்போது தீட்டாவோட மதிப்பு ஸோ ஏவோட மதிப்பு என்ன வரும் 60 டிகிரின்னு சொல்லி வரும். அப்போனா கொஸ்டின் படி 1 மைனஸ் காஸ் 2 × 60 120 டிகிரி அப்பான் 1 + காஸ் 120 டிகிரியா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 90 + 30 டிகிரி அப்பான் 1 மைனஸ் காஸ் 90 + 1 + காஸ் 90 + 30 டிகிரின்னு சொல்லிடலாம். ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா காஸ் 90 + தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா சரிங்களா. மைனஸ் சைன் தீட்டா இது வந்து ஃபார்முலா. அப்படின்னா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா அப்பான் 1 + மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா 1 + சைன் தீட்டா அப்புறம் 1 மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் 1 + சைன் தீட்டாவோட மதிப்பு 60 டிகிரியா. சைன் 60 டிகிரி 1 மைனஸ் சைன் 60 டிகிரியா. சைன் 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சாரிங்க
ஈவோட மதிப்பு சாரி இங்கே வேல்யூவில் இங்கே போட்டேனா, இங்கே என்ன வரும், 30 டிகிரின்னு சொல்லி வரும். சரிங்களா, காஸ் 90 + தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டாவா, அப்போ சைன் 30 டிகிரி வருமா, சைன் 30 டிகிரி, இங்கேயும் சைன் 30 டிகிரி. ஸோ 1 + 1/2 சைன் 30 டிகிரி மதிப்பு 1/2 அப்பான் 1 - 1/2. ஸோ இதை சுருக்கினீங்க அப்படின்னா 3 அடுத்து அரை, 3 வகுத்தல் அரை ஈக்குவல் டு என்ன வரும், 2க்கு 2 அடி ஆயிரும். ஸோ 3தான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா வந்து காஸ் 90 + தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்ற ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 73வது கொஸ்டின். இது வந்து ஒரு ஃபார்முலா, பர்டிகுலர் ஃபார்முலா பேஸ் கொஸ்டின். ஏபிசி ஆர் தி சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது சரிங்களா, அந்த செங்கோண முக்கோணத்தோட பக்கங்கள் வந்து ஏபிசி சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. ட்ரையாங்கிள் வித் சி ஹைப்போதெனியஸ், சின்றது அதனுடைய ஹைப்போதெனியஸ் சரிங்களா, அதனுடைய ஹைப்போதெனியஸ். அப்போ இது வந்து ஏவாக இருக்கலாம், இது வந்து பியாக இருக்கலாம் சரிங்களா. செங்கோண முக்கோணம். இப்போ வந்து the radius of r of a circle which touches the 3 sides of a triangle is சரிங்களா, இந்த 3 பக்கத்தையும் டச் பண்ணக்கூடிய சரிங்களா ஒரு ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, செங்கோண முக்கோணத்துல 3 பக்கத்தையும் டச் பண்ணக்கூடிய ஒரு வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு ஆறு சொல்லி அப்படின்னா ஆருடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம் சரிங்களா. அதாவது செங்கோண முக்கோணத்தின் வட்டமே போட்டுலாமே, செங்கோண முக்கோணத்தின் உள்ளே அமர்ந்த ஒரு வட்டத்துண்டு சரிங்களா, ஒரு வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் கண்ணா தப்பா சொல்றேன்னா, இல்லையே கரெக்ட் தான், ரைட் ஆங்கிள். ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய 3 பக்கத்தினுடைய வந்து இந்த வட்டம் வந்து டச் பண்ணுதா சரிங்களா, இதனுடைய ஆரத்துடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். இது வந்து ஃபார்முலா என்னன்னா ஆர் ஈக்குவல் டு பேஸ் ப்ளஸ் பர்பண்டிகுலர் மைனஸ் ஹைப்போதீனியஸ் அப்பான் 2ன்றதான் ஆன்சர். இங்கே பேஸ் என்ன, பேஸ் ப்ளஸ் பர்பண்டிகுலர் சரிங்களா, இது வந்து பர்பண்டிகுலர் செங்குத்து, இது வந்து ஹைப்போதீனியஸ் கர்ணம் சரிங்களா. அப்போ பேஸ் என்ன ஏ, பர்பண்டிகுலர் என்ன பி, மைனஸ் ஹைப்போதீனியஸ் என்ன சி அப்பான் 2ன்றதான் அந்த உள்வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு சரிங்களா. ஒரு செங்கோண முக்கோணத்தின் 3 பக்கங்களை தொடரக்கூடிய உள்வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்னா அதனுடைய பேஸ் ப்ளஸ் பர்பண்டிகுலர் மைனஸ் ஹைப்போதீனியஸ் அப்பான் 2ன்றதுக்கு சமமாக இருக்கும். இதே வெளிவட்டம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வெளிவட்டம் சரிங்களா, ஒரு செங்கோண முக்கோணம்லாம் மறந்துடக்கூடாது. செங்கோண முக்கோணம் சாதாரண முக்கோணத்துக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, செங்கோண முக்கோணத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. ஒரு செங்கோண முக்கோணத்துடைய வெளிவட்டத்துடைய ஆரத்தினுடைய மதிப்பு என்ன கேட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு செங்கோண முக்கோணத்துடைய வெளிவட்டத்தினுடைய 3 பக்கங்களை தொடக்கூடிய வெளிவட்டம் சரிங்களா, பர்பண்டிகுலர், இது பேசி, இது ஹைப்போதீனியஸ் அப்படின்னா இதனுடைய ஆரத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆரம் சரிங்களா, ஆரத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஹைப்போதீனியஸ் அப்பான் 2. இது வந்து ஒரு ஃபார்முலா சரிங்களா. இந்த 2 ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் சரிங்களா. இதை வச்சு பேஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபார்முலாவே டேரெக்டாக கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கான் சரிங்களா. இது வந்து உள்வட்டம், இது வந்து வெளிவட்டம், இது வந்து செங்கோண முக்கோணத்தின் வெளிவட்டம், இது வந்து உள்வட்டம், உள்வட்டத்துக்கான ஃபார்முலா, உள்வட்டத்தினுடைய ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது சரிங்களா. சாரி ஒரு நிமிஷம், இது வந்து வெளிவட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா.
அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 77வது கொஸ்டின். If 1/5 of a number multiplied by 2/3 of the same number gives 480. சரிங்களா, ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படின்னா 1/5 ஆஃப் தி நம்பர் இஸ், சரிங்களா, மல்டிப்ளைட் பை 2/3 ஆஃப் தி சேம் நம்பர் கிவ்ஸ் 480. ஸோ சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? x ஸ்கொயர் ஈக்குவல் டு 480 இன்ட்டு 15 அப்பான் 2 சைடு எடுத்திங்கன்னா 240. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3/240 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ இது என்ன சுருக்குனீங்கன்னா 3 இன்ட்டு 3, இந்த 80 வந்து 16 இன்ட்டு 5 சொல்லியிருக்கலாம். 16 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 முன்னாங்க 12 இன்ட்டு 5 60 சொல்லி வரும். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 79வது கொஸ்டின். சுருக்கு கணக்குங்க. சரிங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ஏற்படி ப்ராக்கெட் உள்ள பண்ணணும். சரிங்களா, போர்டு மாஸ் ஏற்படி. ஸோ இதை அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? இன்ட்டு 3 0.2 சொல்லி வரும். சரிங்களா, எஸ் 0.2 இன்ட்டு 2 0.4 0.3 வகுத்தல் 0.4 இன்ட்டு 0.2. இதுக்குள்ளே அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 2 அடி கொடுத்தீங்கன்னா 0 வரும். சரிங்களா, அடுத்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0.2 ப்ளஸ் 0.2 என்ன வரும்? 0.4 சொல்லி வருமா? ஸோ இன்ட்டு 0.4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லையே எங்கேயா தப்பு பண்ணுறனே, ஸோ இது அடி கொடுத்தா 3 0.2 0.4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வகுத்தல், சாரி இங்கே தப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா? எளிமையாக இதுதான் வந்து எளிமையாக தெரிகிற இடத்துல தான் நான் வந்து நிறையா தப்பு பண்ணுவோம். ஸோ அது மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கவனிங்க, 0.2 இன்ட்டு 2 வகுத்தல் 1/2. சரிங்களா, அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 0.2 இன்ட்டு 4, அப்போ 0.8. ஸோ அப்போ இதோட மதிப்பு இது வரைக்கும் 0.8 ப்ளஸ் 0.2. சரிங்களா, 0.2. அப்போ இதோட மதிப்பு 1ன்னு சொல்லி வரும். ஸோ இது ஒட்டுமொத்த மதிப்பு வந்து 1 அப்படின்னா இன்ட்டு 0.2 இன்ட்டு 1, சாரி இதோட மதிப்பு என்ன வரும்? அடி கொடுத்தீங்கன்னா 2. அப்போ 0.3, இப்போ 0.3 வகுத்தல் 2. சரிங்களா, இது 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 2 பக்கம் வந்து 10ஆல் பிரிச்சிங்கன்னா 30 வகுத்தல் 3 வகுத்தல் 20. எஸ் எஸ் இருக்குங்கன்னா 0.15 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின்ங்க. ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ்ட் மெஷின் ஃபார் 70,000 and spent ₹5,000 as overhead expenditure. Had he purchased the machine at 15% loss, he would have earned a profit of 15%. What is the selling price of the machine? சரிங்களா, சூப்பர் கொஸ்டின். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருள் வந்து 70,000க்கு வாங்குறாரு, அதில் வந்து 5,000 செலவழிச்சு விற்கிறார். சரிங்களா, இப்போ வந்து அதே பொருளை வந்து 15 வந்து கம்மியாக வாங்கி, சரிங்களா, இப்போ அந்த 5,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணி வந்து விற்றுந்தார் அப்படின்னா 15% வந்து லாபம் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன கேட்குறாங்க? ப்ரைஸ் அளவு 70,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து 70,000 பர்ச்சேஸ் பண்ணதில் 15% கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணி இந்த 5,000 செலவு பண்ணி விற்றுந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 15% ப்ராஃபிட். இதான் வந்து கணக்கு. ஸோ 15% கம்மியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா 85% வந்து அந்த பொருள் வாங்கியிருப்பாரா? இன்ட்டு 100 அடி எடுத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? 59,500 சொல்லி வரும். சரிங்களா, இந்த 59,500 வந்து 5,000 ரூபாய் வந்து அவர் வந்து இப்போ புதுசாக ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணுறாரு. ஸோ அப்போது மொத்த அடகு விலை என்ன வரும்? சிபியோட மதிப்பு 64,500 ரூபான்னு சொல்லி வரும்.
சரிங்களா. இப்போ வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குமா, இப்போ வந்து இந்த பொருளை விற்கும்போது அவருக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும், 64,500 வந்து 64,500 வந்து அதே பொருளை விற்கும்போது இவருக்கு வந்து லாபம் வந்து 15% கிடச்சிருக்கும். அப்போ சாரிங்க, இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆகும். சாரி, ப்ராஃபிட் வந்து அவருக்கு வந்து இது வந்து அடக்க விலை 64,500. இது வந்து விற்கும்போது அவருக்கு வந்து 15% லாபம் கிடச்சிருக்கும். அப்படின்னா 64,500 செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் 64,500 இன்ட்டு 115 அப்பான் 100 ஸோ ஈக்குவல் டு 645 இன்ட்டு 115 மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 74,175 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த பாயிண்ட் 1:2:3 அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும், 1:2:3 சொல்லி மதிப்பு. சரிங்களா, அப்போ அதோட மதிப்பு 6. சரிங்களா, அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1/6 ப்ளஸ் 1/6 இன்ட்டு 4 6 240, சாரி 6 இன்ட்டு 4 24 ப்ளஸ் 12 60 ப்ளஸ் 4 20 120. சரிங்களா, இது சுருக்குனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மிச்சம் 320 வரும். ஸோ 6 அடி கொடுத்தீங்க அப்படின்னா மேலே என்ன வரும், 20 கூட்டல் 5 கூட்டல் 2 கூட்டல் 1. ஸோ 25 27 28 28 வகுத்தல் 120 7 அடி எடுத்தீங்க அப்படின்னா 7/13 தான் ஆன்சர். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா 1:2:3 அப்படின்னா அதோட மதிப்பு 1:2:3 தான் அதோட மதிப்பு. சரிங்களா, புள்ளின்னு இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு பெருக்கல்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 84வது கொஸ்டின். A window is a window in a building at a height of 10 meters from the ground. சரிங்களா, ஒரு பில்டிங்கோட ஜன்னல் வந்து 10 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்குது. சரிங்களா, தரையிலேருந்து. The angle of depression of a point P on the ground from the window is 30. சரிங்களா, அந்த ஒரு விண்டோ இருக்குங்க. சரிங்களா, இதோட ஹைட் வந்து 10 மீட்டர் ஆகும். சரிங்களா, இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆகும். அப்போது இது வந்து 30 டிகிரியாக இருக்குமா, இது வந்து அந்த பில்டிங்கோட ஹைட். சரிங்களா, அடுத்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த பில்டிங் த பாயிண்ட் பி இஸ் 60 டிகிரி. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பில்டிங். சரிங்களா, இப்போ இந்த ஹைட் ஜன்னல் வரைக்கும் இருக்கிறது. சரிங்களா, ஜன்னல் வரைக்கும் இருக்கிற உயரம் வந்து 10 மீட்ரு. சரிங்களா, இதையும் தாண்டி பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கினுடைய இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆகும். இப்போ இது வந்து 60 டிகிரி அப்படின்னா இந்த டோட்டலோட மதிப்பு எவ்வளோ வரும், 60 டிகிரி வருமா, டோட்டலோட மதிப்பு 60 டிகிரி. இப்போ நமக்கு வந்து இப்போ இதோட மதிப்பு 90 டிகிரி வரும். சரிங்களா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் செங்கோண முகத்தில் 30 டிகிரி, சாரி 60 டிகிரி அப்புறம் 90 டிகிரி மதிப்பு. சரிங்களா, 30 டிகிரியோட மதிப்பு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து 30 டிகிரி அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், 60 டிகிரி வருமா. சரிங்களா, இப்போ இதோட மதிப்பு 60 டிகிரி அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், 30 டிகிரி வருமா. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3, 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு பக்கத்தோட மதிப்பு, சாரி 30 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு 1, 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3. சரி, 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 1, 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு வந்து பக்கத்தோட மதிப்பு √3, 90 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு 2. சரிங்களா, அப்போது இது 30 டிகிரி அப்படின்னா 1ஓட மதிப்பு 10 அப்படின்னா இங்கே என்ன வரும், √3யோட மதிப்பு சின்ன முக்கோணத்துக்கு வந்து என்ன வரும் 10√3 சொல்லி வரும். சரிங்களா, அதே நேரத்தில் இது வந்து இந்த பெரிய முக்கோணத்துக்கு வந்து இது வந்து 1. சரிங்களா, கணக்கில் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இந்த பெரிய முக்கோணத்துக்கு வந்து ஒரே நிமிஷம், இந்த பெரிய முக்கோணத்துக்கு வந்து இது வந்து 30 டிகிரியா. ஸோ 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு இங்கே வந்து 1ஓடைய மதிப்பு போடுங்க, 1ஓட மதிப்பு
10 மீட்ரு. அப்படின்னா √3யோட மதிப்பு சின்ன முக்கோணத்துக்கு சரிங்களா, சின்ன முக்கோணத்தில் √3யோட மதிப்பு 10 √3 மீட்டரா. இப்போது பெரிய முக்கோணத்தில் 1ஓட மதிப்பும் √3 சின்ன முக்கோணத்தோட √3யோட மதிப்பும் சேமா. 1ஓட மதிப்பு √10 √3 அப்படின்னா, ஏன்னா 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் இல்லையா, அப்போது 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் √3யோட மதிப்பு 8 ஈக்குவல் டு 10 × √3 ஈக்குவல் டு 30 மீட்டர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டினுங்க. டேபிள் கொஸ்டின். The following table shows the points scored by 4 players in 4 games. 4 கேமில் வந்து 4 பிளேயர் வந்து எடுத்த ஸ்கோரோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. Who is the overall best performer considering all games? எல்லா கேமை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அதிகம் சக்ஸஸ்ஃபுல்லான பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, ஏ வந்து மொத்தமாக வந்து 36 ரன் எடுத்திருக்கான், பி வந்து 18, சியோட மதிப்பு 26, டியோட மதிப்பு வந்து 32 சரிங்களா. அப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் யார்? ஏ தானா? ரைட். அடுத்த கொஸ்டின் சேம் அதே தான். டிட்டர்மின் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸ்கோர்டு பை ஏ கன்சிடரிங் ஆல் கேம்ஸ். 4 கேம்லேயே வந்து எத்தனை எடுத்துக்கலாம்? 36 எடுத்திருக்கான் சரிங்களா. டோட்டல் வந்து 36 சரிங்களா. அப்போ ஆவரேஜ் என்ன? டோட்டல் அப்பான் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் 9ன்றதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து 88வது கொஸ்டின். த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த பாயிண்ட்ஸ் ஸ்கோர்டு பை 4 போல். ஹூ இஸ் தி ஓவரால் ஒஸ்ட் பர்ஃபார்மர்? ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதான், ஏவோட பர்ஃபார்மன்ஸ் 36, பியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 18, சியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 26, டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 32. ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து யார் பார்த்தீங்கன்னா பி தான் சரிங்களா. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 26 தான் எடுத்துருக்கோம், 18 தான் எடுத்திருக்கான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின். வாட் வில் த டிஃபரன்ஸ் பி ஆஃப் தி ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் ஸ்கோர்டு பை சி அண்ட் டி? சிக்கும் டியோடைய ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். சி வந்து எவ்வளோ எடுத்திருப்பான்? மொத்தம் 27 எடுத்திருப்பான். டி வந்து எவ்வளோ எடுத்திருப்பான்? 32 எடுத்திருப்பான் சரிங்களா. அவனோட ஆவரேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, சி அப்புறம் டிக்கு என்ன பார்த்தீங்கன்னா 26/4, டிக்கு வந்து 32/4, 26/4 24, 6.5 6.5 எஸ் 6.5, டிக்கு வந்து 8. அப்போது வித்தியாசம் வந்து -1.5ன்றதான் ஆன்சர். 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் 1.5. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 91வது கொஸ்டின். How many numbers are present between 15 and 100, both excluding, which contains digit 5 and can be exactly divisible by 5? 50க்கும் 100க்கும் இடையில உள்ள எண்கள் 2 எண்ணையும் தவிர்த்து சரிங்களா, 5ஆல் வகுப்படக்கூடிய contains digit 5 and can be exactly divisible by digit 5. contains digit 5. அந்த நம்பர் 50க்கும் 100க்கும் இடையில உள்ள நம்பர் 50ஐயும் 100ஐயும் தவிர்த்து எந்த நம்பர்லாம் 5ன்னு ஒரு நம்பர் இருக்குமோ சரிங்களா, ஒரு கண்டிஷன். அதே நேரத்தில் அந்த நம்பர் 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பராகவும் இருக்கணும் சரிங்களா. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் ஆகும்? 55 இருக்கும் சரிங்களா. அடுத்து 60 இருக்குமா? இல்லை, அந்த நம்பரில் 5 கிடையாது. 65 இருக்குமா? அடுத்து 75 இருக்குமா? 85, 95. மொத்தம் வந்து எத்தனை நம்பர்? 5 நம்பர்ஸ். டோட்டல் வந்து 5 நம்பர்ஸ். 5ஆல் டிவிசிபிள் ஆகுனா அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து, ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 5 அல்லது 0ல் இருக்கணும். ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? அந்த நம்பரில் வந்து 5 இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்போது 5 இருக்கிற மாதிரி வெறும் 5 நம்பர் தான் இருக்குது சரிங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.